கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமம் 31 8 கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். ஆண்டவராகிய கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். யாருக்கு முன்பாக அவர் போவார்? யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவோடு நடக்க விரும்புகிறார்களோ, ஜெபிக்க விரும்புகிறார்களோ, இயேசுவோடு கூட நடக்க விரும்புகிறவர்களோடு கூட இயேசு இருப்பார். அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசுவோடு நடக்க விரும்புகிறோமா? அதுதான் மிகவும் முக்கியம். அவர் கூட இருக்க விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளோடு பகலின் குளிர்ச்சியான வேளையிலே உலாவின நடந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட வருகிறார். நமக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார், தடைகளை உடைத்து போடுகிறார். எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு முன்பாக இருந்தது, ஆனால் இப்பொழுது அது இல்லை. அது நெருக்கமாக இருந்தது, பிரச்சனையாக இருந்தது, வேதனை உண்டாக்கும்படியாக இருந்தது. ஆனால் இப்பொழுது பார்த்தால் அது இல்லை. அது எப்படி கடந்து போனது, எப்படி விலகினது, எப்படி மாறினது என்று ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக போய் தடைகளை உடைத்து போடுகிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். நாம் அவரோடு கூட இருக்க விரும்பும் பொழுது நிச்சயமாக எல்லா தடைகளையும் உடைப்பார், ஆசீர்வாதத்தை தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.